ஜெபிக்க கற்றுத்தாரும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சகோதரி நான்சி சொல்கிறார்கள், சில நேரங்களில் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை என்று நமக்குள்ளே தோன்றலாம். தேவனிடம் என்ன சொல்ல வேண்டும், எங்கிருந்து தொடங்க வேண்டும் என்று தெரியாமல் குழப்பமடையலாம். ஆனால் இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு ஜெபிக்க ஒரு வழியை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அவர் முதலில் நம்முடைய பார்வையை பரலோக பிதாவை நோக்கி திருப்ப சொல்கிறார். உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்று ஜெபிக்க கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதாவது தேவனுடைய நாமம் எல்லா மக்களாலும் ஆராதிக்கப்படவும் மகிமைப்படவும் வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டும். நம் வாழ்க்கையிலும் அவருடைய நாமத்திற்கு நாம் மகிமை உண்டாக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று ஜெபிக்கும்படி சொல்கிறார். தேவனுடைய ஆட்சி உலகமெங்கும் நிலைநிற்கவும் நம் இருதயத்திலும் அவர் மட்டுமே ஆண்டவராக இருக்கவும் நாம் ஜெபிக்கலாம். பின்னர் உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக என்று ஜெபிக்க கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதாவது நம் வாழ்க்கை முழுவதும் தேவனுடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து அவர் விரும்பும் வழியில் நடக்க தயாரான இருதயத்தை அவரிடம் கேட்க வேண்டும். இந்த விதமாக ஜெபிப்பது நமக்கு பழக்கமில்லையெனில் கர்த்தருடைய ஜெபத்தின் இந்த முதல் 3 விண்ணப்பங்களாகிய உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக ஆகியவை குறித்து நாம் தியானிக்கலாம். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரமபிதாவே, அநேக நேரங்களில் எப்படி ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று குழம்பும் போது நீர் உம்முடைய சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை நாங்கள் முன்மாதிரியாக எடுத்து ஜெபிக்க எங்களுக்கு உதவும். நாங்கள் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் உம்முடைய சித்தத்திற்கும் ராஜ்யத்திற்கும் முக்கியத்துவம் கொடுத்து ஜெபிக்க கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரமபிதாவே, ஆமீன். இந்த மெசேஜ் 8 ஆகஸ்ட் 2024 நான்சி டிமோஸ் வோல்கமுத் அவர்களின் இயேசுவை தேடி என்ற புரோகிராமிலிருந்து எடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.